ஆக்சுவலாக நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்னில் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுதுன்னு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹை நோக்கி தான் போகுது. இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது, மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அந்த சேனலில் இப்போ அது ட்ராவல் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட ரெசிஸ்டம் வந்து டெஸ்டிங் பண்ணுது. ஸோ யா, இந்த சைடில் இருக்க ப்ரொஃபைல் இந்த சார்ட்ஸ் பார் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ டேட்டா அதை வந்து அங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ 25,200 வந்து கிரேட் சப்போர்ட் இருக்குது. இதை ஓஐ டேட்டாலையும் நான் காமிக்கிறேன். 25,200 வந்து செம்ம இதுவில் இருக்குது. ஆல்சோ கேப் ஃபில்லிங்க்கு வாய்ப்பு இல்லை, கீழே வர மொரலெஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு கண்டிப்பாக மேலே போயிடும். இப்போ கிரேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,200 வந்து கிரேட் சப்போர்ட். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 200 கிட்ட இருக்குது. அதுதான் ப்ரீவியஸ் டேவோட ஹை. அதாவது வெனஸ்டே டியூஸ்டேவோட ஹை நிஃப்டி. வி ஆர் டிஸ்கஸிங் நிஃப்டி சார்ட். அண்ட் யா, இந்த இடத்துல சின்ன மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க எஃப்ஐ டேட்டா போயிடலாம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசிஷனில் இருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து நியூட்ரலில் தான் இருக்காங்க. ஸோ டுமாரோ எக்ஸ்பைரின்றதுனால நியூட்ரல். அண்ட் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெசிசிவ். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ராங் புலிஷ். ஓகே ஃபைன். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் பேரிஷ், நியூட்ரல். அதான் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரின்றதுனால மோஸ்ட்டாக நேரோவாக வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறனால இருக்கு. As a people who trade in the options, they should give the first priority to the ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தான் கேஷ் செக்மெண்ட்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, த ஷார்ட்டட் மோர் தென் 1 lakh இந்த நிஃப்டி. நான் என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன்னு இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ண முடியாது. காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ரிஸ்க் இருக்கிறதுனால என்னோடய கரண்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்கேன்றதை என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கான ஓஐ பார்த்திங்கன்னா மேலே அந்த அளவுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. 200 நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பில்ட் ஆகிருக்கு. 25,300 பில்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து அதை விட்டால் 25,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ 200 to 500 தான் நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க போகுது. இதில் தான் எங்கேயோ நடக்க போகுது எக்ஸ்பைரி. லாங் பில்டப் இன் தி நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் புலிஷ். இதுதான் இன்றைக்கான டேட்டா. ஸோ நாளைக்கா பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் கவர் பண்ணணும் இல்லை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.